இது ஒன்றால பெருக்கப்பட்டு ஓர் ஒன்று ஒன்று ஓர் ரெண்டு ரெண்டு இது ரெண்டால பெருக்கப்படுது. இது மூன்றால பெருக்கப்பட்டா இது மூன்று ஆறு இது நாலால பெருக்கப்படும். ரைட், வெரி குட். அடுத்தது சார் அடுத்து 3 3 கூடி போகுது. 7 மூன்று 3 மூன்று 7 3 10 13 16 9 3 12 சொன்னா இதுல 15 வரோடும். அப்ப இதுல மூன்று மூன்று தானே கூடுது. மூன்றை கூட்டினோம்டா 14 17 வரும். அப்ப விடை இரண்டாவது சரி. அடுத்தது பாருங்க. இப்படி பாக்கலாத அதுக்கு ஊட்டி பார்த்தா கழிச்சு பார்க்கலாம். மேல இருந்து பார்க்கலாம். 7 2 9 ரெண்டும் பார்க்கலாம். நிரல்ல ரெண்டும் நிறையில மூன்றும் கூடும். அடுத்தது முதல் மூண்டையும் கூட்டி 4வது வருது. இவ்வளவையும் கூட்டி 12 வருது. இவ்வளவையும் கூட்டி நம்ம சொன்ன 9 4 13 13 2 15 வரணும். அதே போல இவ்விடத்துல 6 வருதுண்டா 3 3 4 இதுல 2 இருக்கணும். அதே போல இவ்வளவையும் கூட்டி விட்டோம் சொன்னா 21 23 33 வரணும். அப்ப 15 2 வார விட 2 அடுத்த எண்கோலத்தை பாருங்க. வினா இலக்கம் 11. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முதலாவது லைனை பாருங்க. 16 17 18 19 20 போகுது. அடுத்த 19 22 இதுல இருந்து 3 கூடி இருக்கு. அப்ப இதுல இருந்து 3 கூட்டி விட்டோம்னா இதுல 25 வரணும். அப்ப அதுல ரெண்டாவது சரி. ஏன்னா இதுல மட்டும்தான் 25 வந்துருக்கு. பாருங்க 12வது. 11ல இருந்து 8 கழிச்சா 3 5ல இருந்து 2 கழிச்சா 3 19ல இருந்து 14 கழிச்சா 5 9ல இருந்து 4 கழிச்சா 5 27ல இருந்து 20 கழிச்சா 7 13ல இருந்து 6 கழிச்சா 7. சொல்ற விளங்கிட்டா? 5ல இருந்து 2 கழிச்சா 3 11ல 8 கழிச்சா 3 19ல இருந்து 14 கழிச்சா 5 9ல 4 கழிச்சா 5. அப்ப 27ல இருந்து 20 கழிச்சா 7 13ல 6 கழிச்சாலும் 7. வெரி குட், கட்டிக்காரம். அடுத்தது பாருங்க. எல்லாத்தையும் சேர்த்து 4 எண்ண கலெக்ஷன் வரும். அப்ப இதுல எப்படி வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 7 4 28 8 4 32 ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் 4 சரி. 7 6 42 9 2 18 கவனிங்க. யாராவது கண்டுபிடிச்சாங்க? ஏழு நாலு 28 சரி. 8 4 32 சரி. 6 2 12 9 63 சுத்தி கூட்டினா 8 4 12 16. சொல்லுங்க சார். 8 4 32 8 4 32 7 4 28 32 கழிச்சா ஓகே 7 2 14 9 9 6 54 கழிச்சா 40 40 6 4 24 27 கழிச்சா 3. வெரி குட்டா. ரைட். நான் பார்த்த அந்த விதத்துல மாறி எதிர் பெருக்கப்பட்டா சரியா. குட், கட்டிக்கா. அதுல மற்ற அப்படி யோசிக்க போல வரும். ரைட். அடுத்தது 14வது. 12 68 80 30 33 63 44 57 101. இதுவும் இதுவும் கூட்டுப்பட்டு இது வருது. இதுவும் இதுவும் கூட்டுப்பட்டு இதுவும் இதுவும் கூட்டுப்பட்டு வருது. ரைட். அடுத்தது
என்ன தெரியாதா? சதுர என்ன பேஸ் பண்ணி கேட்டிருக்கிறான். மூண்டால சார். பேருக்கு நான் 9, ஒண்டால பேருக்கு நான் 1, ரெண்டையும் கூட்டினா 10. சொல்லலாம், இப்ப விட தெரிஞ்சாக சொல்லலாம். இதுக்கு சார் 4 நான் 4ஆல சொல்லவா? பெருக்குனா 16, 3 9, ரெண்டையும் கூட்டினா 25. அப்ப 2 4, 5 25, ரெண்டையும் கூட்டினா விட 29. 29. ரைட், அடுத்தது. சார் நான் சொல்லவா? சொல்லணும் இல்ல, நான் அடுத்த சொல்லவில்லை, சொல்லலாம். அவ்வளோதையும் கூட்டி போட்டு அவ்வளோதையும் கூட்டுனா 21. 21 ரெண்டால பெருக்குனா 42. அவ்வளோதையும் கூட்டுனா 15. 15 ரெண்டால பெருக்குனா 30. ஏழையும் அவ்வளோதையும் கூட்டினா 9 மாறும் 15, 26. 15 மேல 22, 26 26, ரெண்டால ரெண்டால பெருக்குனா பெருக்குனா 50. 52. Right. சுத்தி கூட்டி 2ஆல பெருக்கப்படுது. சுத்தி கூட்டி 2ஆல பெருக்கப்படுது. சுத்தி கூட்டி 2ஆல பெருக்கப்படுது. Right, அவ்வளவுதான். அதுல எண்கோலம் 16 சரி எடுத்தார்கள் பாப்போம். சார் ரைட், வெரி குட், கட்டிக்காரர். நான் சார். சரி, ரைட், ரைட். அடுத்ததுக்கு போவோம், நாங்க அடுத்த பேப்பருக்கு போவோம், கவனிச்சு கொள்ளுங்க. இல்லாடி அந்த இதை பார்ப்போம், என்ன தமிழ் செக்ஷன் கிடக்காது. தமிழ்ல நேற்று பார்க்கல நாங்க. அதுல எத்தனையாவது செயலிட்ட பார்க்கணும்? 5வது, 4வது, 5வது. இதுல கவனிச்சு கொள்ளுங்க. கவிஷ்ணே, இப்ப நல்ல ஃபோமுக்கு வந்துட்டீங்க. நான் வெரி குட். இந்த டெஸ்டோட நீங்க 180க்கு மேல வந்துடும். என்ன ரைட், அதுல பாருங்க, வெற்றிடத்துக்கு பொருத்தமான சொல்லிங்கள் கோடிடுக. முதலாவது பாருங்க, மனதிற்கு இதமானது கலை, நாம் சுவாசிப்பது வழி, வீரனிடம் உள்ளது வாள், ஆழம் அறியாமல் காலை விடாது, ஒளியை பரப்புவது விளக்கு, மகாவலி நீளமான ஆறு, கிவி இறக்கை இல்லாத பறவை, தாய் தந்தை பேண், தாகம் தீர பருகுவது பானம். இதுதான் சரியா. இதுல யாரும் ஏதாவது குழப்பம் வேண்டாம், கேளுங்க. இருவரும் மாடியிலிருந்து இறங்கினர். ஆனைக்கு மடி சறுக்கு, நேற்று மழை பெய்தது, காகம் இதை தேடி பறந்தது. மழை நாட்டில் பனி மூடியிருந்தமையால் அடுத்தது பாருங்க. நேற்று அடுத்தது மலை நாட்டில் பனி. முதலாவது ரெண்டாவதா? ரெண்டாவது. இளமை பெயர்கள் ஒரு ஆள் சொல்லுங்க பாபம். சிங்கத்தினுடைய இளமை பெயர் சிங்கம், குருளை, கரடி, குட்டி, கனி, வடலி, நெல் நாற்று, பசு, கன்று, அணில், பிள்ளை, கீரி, பிள்ளை, புலி, குட்டி, யானை, போதகம். போதகம், கன்று என அதெல்லாம் வரும். குட்டியும் வரும், யானை குட்டியும் வரும். அதே போல கவனித்துக் கொள்ளுங்க, தமிழில் உள்ள மெய் எழுத்துக்கள் 18, உயிரெழுத்துக்கள் 12. சத்திய சோதனை காந்தியடி. அதுல அவர் சுயசரிதையை பத்தி எழுதியிருக்கிறார். அதே போல ராமபுத்தியில் ஆவி பிறந்தவன் யார் என்று சொன்னா, அண்ணனுக்கா போர்க்களம் சென்று கும்பகர்ணன். விஜயநகர பேரரசு விகடகவியாக இருந்தார். இமெயில் என்பது தமிழ் உணவு பழுதடைய தொடர்பான லூயி பாஸ்டர். அது இமெயில் என்பது மின்னஞ்சல். சிகிரியாவை காசியப்பம் என்றார். கவனிங்க, அதுல இருக்கிறத நாங்க எடுத்து நல்லா பண்ணி சரி. ஏன்னா முதலாவது பாருங்க, உச்சி குளிதல். சொல்லுங்க. ஒற்றை காலில் உச்சி குளிதல் என்று சொன்னா மிக மகிழ்தல். இந்த இருக்கிறது. ஓகே, அடுத்தது. ஒற்றை காலில் நீச்சல், விடாப்பிடியாக நீச்சல், கண் திறத்தல், அறிவுண்டாதல், கை கொடுத்தல், உதவுதல், கண் வளர்தல், நித்திரை செய்தல், நட்டாற்றில் விடல், ஆபத்தில் கைவிடல், நாக்கு புரளுதல், கொடுத்து வாக்குதல், புண்படுத்தல், மனம் நோக பேசுதல்,
அள்ளி குவித்தல், நிறைய சம்பாதித்தல். முகங்கோணல் முகங்கோணல் வெறுப்பு குறி காட்டுதல். வெறுப்பு குறி காட்டுதல். ரைட், ஓகே, வெரி குட். அள்ளி குவித்தல், நிறைய சம்பாதித்தல். ஓகே, இதை நீங்க எழுதியிருந்தா சரி. அடுத்த பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த உயிர்குறிகளோட சம்பந்தப்பட்டது. உயிர்குறிகள் என்று சொல்றது என்ன? தரவு, விசிறி, விசிறியும் சொலியும், ஒற்றை கொம்பு, ரெட்டை கொம்பு. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க. ஒருவருக்கு தெரியாதா? வெள்ளிக்கால். தவ்வனாவுல வருமல்ல, அதுக்கு வெள்ளிக்கால் பேர். இதுக்கு என்ன சொல்றது? கீழ்காலம் சொலியும். அடி பம்புச்சு வச்சு எனக்கு அது சுத்தின மாதிரி. அடுத்த பாருங்க. அரவு வந்திருக்கிறது. இதுல தரப்பட்ட உயிர்க்குரிய சொல்லை தெரிவு செய்து எழுது என்று சொல்லிருக்கிறாங்க. அரவு வந்திருக்கிறது. எதுல வந்திருக்கு அரவு? நாணல். ஓகே, நாணல்ல இருக்கு. விசிறி வந்திருக்கிறது. விசிறியும் சுழியும் வந்திருக்கிறது. ஒற்றை கொம்பு வந்திருக்கிறது. செயல். இரட்டை கொம்பு வந்திருக்கிறது. சங்கிலி கொம்பு வந்திருக்கிறது. ஒற்றை கொம்பு மரவும் வந்திருக்கிறது. சொல். இரட்டை கொம்பு மரவும் வந்திருக்கிறது. கோலம். கீழ்கால் வந்திருக்கிறது. சுத்தம். கீழ்காலம் சுழியும் இருக்கிறது. பூ. மடக்கேறு வந்திருக்கிறது. துன்பம். மடக்கேறு மரவும் வந்திருக்கிறது. தூரம். சார் அதுல நுங்கும் தானே? நுங்குக்கு மடக்கேறு வரும். அடுத்த செயலட்டை 5 பாருங்க. அடுத்த பாருங்க. நீடூழி காலம். வாழ். இரண்டாவது. முதலாவது ஆயுதம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். முதலாவது. ஆழம் அறியாமல் காலை பறந்தது. பயிரை அழிப்பது களை. வீட்டிற்கு செல்லும் நாயிடம் உள்ளது வால். ஆற்றிலே போட்டாலும் அளவறிந்து போடும். உழவு தொழிலுக்கு ஒப்பில்லை. ஒளியை பெறப்போது விளக்கு. 10க்கு 10 10க்கு 10 போடும். அடுத்த பாருங்க. இந்த 14 செய்தால் ஒரு ஆள் சொல்லாதா? சொன்னார்கள் இல்ல. நீ சொல்லிட்டாய், மித்ரா சொல்லிட்டீங்க, கவிஷ்ணயா சொல்லிட்டீங்க. வேற யாராவது செய்திருக்கணும். ஏன்னா இப்ப மார்க் பண்றால் சொல்லலாம். ஒருவரும் இல்லையா? மித்ரா சொல்லுங்க. ஒரு 5 சொல்லுங்க. கஸ்னிக்கு 5 சொல்லுங்க. பூக்கள் பூத்துள்ளது பிழை. பூக்கள் பூத்துள்ளன என்று வேறோடும். வேணா. அடுத்தது. புறாக்கள் பறந்தன. சரி. சரி, புறாக்கள் என்பது பன்மை, பறந்தன. சரி. அடுத்தது. ஒவ்வொரு புத்தகமும் நல்லவை. சரி. ஒவ்வொரு புத்தகமும் என்று சொல்றது, ஒவ்வொரு புத்தகமும் நல்லவை என்று வருமா, நல்லது என்று வருமா? நல்லது என்று வருது. ஒவ்வொரு என்றபடியா அது தனிப்பட்டதுல குறிக்கிறபடியா? ஏன்னா அதுக்கு பிழை. யானை கூட்டம் பயிரை அழித்தது. சரி. அது சரி. சரி. தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. சரி. சரி. அடுத்தது. மழை பொழிந்தன. பிழை. மழை பொழிந்தது என்று வரும். அடுத்தது. கோழி முட்டைகள் இட்டன. பிழை. கோழிகள் முட்டைகள் இட்டன என்று வந்திருக்கணும். அப்ப பிழை. அடுத்தது. கமலா நேற்று வருகிறாள். பிழை. நேற்று வந்தாள் என்று வந்திருக்கணும். அதுவும் பிழை. நான் நூலகத்தில் இருந்து ஒவ்வொரு புத்தகங்களையும் வாசித்தேன். சரி.
சரி சரி, அடுத்தது. சுவரில் சித்திரங்கள் வரையப்பட்டிருந்தன. சரி. சரி, கிளி குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டின. சரி. கிளி குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டியது என்றுதான் வரும். எது ஊட்டியது? கிளிதானே ஊட்டியது. அப்ப விடை ரைட். அடுத்தது. கண்ணனும் நண்பர்களும் கிளியை பறக்க விட்டனர். சரி, டைட் சகோதரர்களின் புகழ் எங்கும் பரவின. சரி. பரவியது என்று வந்திருக்கோம் சகோதரர்களுக்கு. அப்ப விடை பிழை. இல்லை. கணனியின் விசைப்பலகை பல பொத்தான்களை தனக்கேத்தே தன்னகத்தை கொண்டுள்ளன. தன்னகத்தை கொண்டுள்ளது. ரைட், ஓகே. அடுத்த பாருங்க. விஞ்ஞான பட்டம் என்பதை பிரித்தெழுதினால் விஞ்ஞானம் சக பட்டம் என்று வரும். அதே போல காற்றோட்டம் என்று சொல்ல போறீங்களா? ஆசிரியர் சொல்லுங்க. நான் சொல்லட்டேன். யார் பேரு? விஞ்ஞான பட்டம், விஞ்ஞானம் சமபட்டம். ஓகே. அடுத்தது விஞ்ஞானம் சக பட்டம். அடுத்தது காற்று சக ஓட்டம். கல்லூரியிலிருந்து கல்லூரியில் இருந்து. கல்லூரியில் சக இருந்து. கல்லூரியில் சக இருந்தது. அடுத்தது தங்கம் சக கூட்டில் என்று வரும். கூட்டில் என்று வரும். உடல் சக பயிற்சி. அடுத்தது அழிவில்லாதது என்றது அழிவு சக இல்லாதது. ரைட். ஒன்றோடு ஒன்று என்று சொல்றது ஒன்று சக ஒன்றோடு ஒன்று. ரைட், ஓகே. வேற விடையில் எழுதுறாங்க. ஒன்றொன்று தான் பேர். ஒவ்வொன்று ரெண்டு பேரும் ஒன்றோடு ஒன்றோடு சக ஒன்று ரெண்டு பேர். ஒன்றோடு சக ஒன்று. என்ன கிறிஸ்டிகா? சரியா? அடுத்தது சொல்லுங்க கிறிஸ்டிகா. 8ல இருந்து சொல்லுங்க. சிரமம் இல்லாமல் என்று சொன்னா சிரமம் சக இல்லாமல் என்று வேறு. அடுத்த தாவரவியல் என்று சொல்றது தாவரம் சக இயல். காலத்துக்கு காலம் வேண்டா காலத்துக்கு சக காலம். சிறப்பு உடையது என்று சொன்னா சிறப்பு சக உடையது. மகிழ்ச்சி அடைகின்றேன் மகிழ்ச்சி சக அடைகிறேன். அடைகின்றேன் என்று வரக்கூடாதா? அடைகின்றேன் என்று வரக்கூடாது. அடைகிறேன். அறிவு சக இல்லாதது. சிக்கல் சக இன்றி. சிக்கல் சக இப்ப நாங்க விளங்குதா? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க. சிக்கல் சக இன்றி அதிர்ச்சி சக அடைந்தது வேறு. இது லேசான சொல்லிட்டாலே நூலகங்கள் ஆண்டுகள் வேலையாட்கள் என்று வரும். இட்டனா வரும். இலைகள் வீரர்கள் போனார்கள். அந்த போனார்கள். வாடியது வாடின. வருவான் வருவார்கள். பறக்கிறது பறக்கின்றன. அது அவை. அதே போல பின்னர் ஒவ்வொரு வாக்கியத்தை எழுவாய் சொல்லி எழுதுக. சூரியன் உதித்தது. எது உதித்தது? சூரியன். நாங்கள் விளையாடினோம். யார் விளையாடினோம்? நாங்கள். அப்ப விடை இந்த சூரியனும் நாங்களும். பெண்பால் வாக்கியம் எழுதுக. மாணவன் மாணவி படித்தான் படித்தாள் என்று மாறும். அரசன் அரசி என்று மாறும். அமைச்சரை அழைத்தாள் என்று வரும். நண்பன் நண்பி கடிதம் எழுதினாள். அடுத்த காவரிசையில் எழுதட்டா. கானா காவன்னா. இது காவன்னா. கீனா கீ என்ன. கூனா கூவன்னா. கேனா கே என்ன. கோனா கோவன்னா. இல்ல கையன்னா. இது இங்க வேறு 4வது வரும். இது 5வது. 6வது செயலட்டை. அதுல கவனிச்சு கொள்ளுங்க. மலை சக உச்சி மலையுச்சி என்று வரும். இவ்விடத்துல யூனா வரும். மரம் சக வேர். இந்த இம்மன்னா இல்லாம மரவேர் என்று வரும். மண் சக குடம் மட்குடம்.
காவி சக உடை என்று வரும். தேன்மொழி அப்படியே வரும். சரியா? முச்செடி இட்டன் பல்சகப்பொடிக்கு இச்சன்னா வரும். பற்பொடி. மலர் சக செண்டுக்கு ஒரு இச்சன்னா சேர்ந்து வரும். தமிழ் சொல்லுக்கும் ஒரு இச்சன்னா சேர்ந்து வரும். தேன் சக நீர் தேனி. தேனா 2 சொல்லி நீ என்ன இருன்னா 3 சக 100 300. கப்பல் சக கூலி கப்பற்கூலி. அடுத்தது இதுல பிள்ளையாரது என்று சொன்னா தேத்தண்ணி என்றது தேநீர் என்று வேறு. என்ற சட்டை என்றது எனது சட்டை புதியது. அவையல் என்றா அவர்கள், வருகினும் என்றா அவர்கள் வருகிறார்கள். யாழ்ப்பாணத்துல கேட்பாங்களே அவைய வருகினும் என்று சொன்னா அவங்க வருகிறார்கள். பசுக்கள் புல் மேய்ந்தன என்று சொன்னா பசுக்கள் புல் மேய்ந்தன. நான் போட்டு வாரேன், நான் போய் வருகிறேன் அல்லது போயிட்டு நான் போட்டு வாரேன் என்றால் நான் போய் வருகிறேன். போயிட்டு நான் போயிட்டு வரேன் என்று சொல்லுவோம் எல்லாம். அதான் விஷயம். வண்டியில் பொருட்களை ஏற்றினார்கள். பொருட்களை அடுத்த இளநீ என்று சொல்றது எப்படி வரும்? இளநீர். கோடரி கத்தரிக்கோல் கத்த தான் அவர். அடுத்த வெட்கம். இங்கணத்துக்கு எப்படி வரும்? காய்ச்சலுக்கு ஒரு ஈ ஒன்று சேர்த்தீங்க. செஞ்சேன்டா செய்தேன். கண்ண மூடு, கண்களை மூடுங்கள். கதவை துற, கதவை திறவுங்கள். திற என்று சொல்லி எப்படி எப்படி. அடுத்தது பாருங்க. கீழுள்ள வாக்கியங்களை வினா வாக்கியமாக. உண்மை உயர்வை அளிக்கும். உண்மை உயர்வை அளிக்குமா? சேவல் அதிகாலையில் கூவுமா? நாய் வேகமாக ஓடியது. நாய் வேகமாக ஓடுமா? ஆண்டுகள் பல கழிந்தனவா? பாரதியார் சிறந்த புலவரா? 2 மாத்திரீங்களா? சரி. அடுத்தது பாருங்க. பின்வரும் வாக்கியங்களில் உள்ள பேரடை மொழியை எழுதுக. அது ஒரு சிறந்த என்பது வெள்ளை, உயர்ந்த, தூய, நீளமான, அருமை, இப்படியான சொல் எழுதினீங்கன்னா சரி. வினையடை மொழி எழுதட்டாம். பதறி, வேகமாக, இனிமையாக, நன்றாக, செழித்து. இதை நீங்க எழுதியிருந்தா சரி. அடுத்தது இடைமொழிகளை எழுதுக. சுக துக்கம், நல்ல பழக்கம், இல்ல பழக்க வழக்கம் தான் வருமா? பழக்க வழக்கம். அடுத்தது நோய் நொடி, அருமை பெருமை, கள்ளங்கபடம், முட்டி மோதி, கல்வி கேள்வி, எலும்பும் தோலும், கண்ணும் கருத்தும், ஓடியாடி. நாளைக்கு 7வது செயலட்ட பார்ப்போம். ஏன்னா ரெடியா இருங்க. இது லேசான செயலட்டை நான் கடற்க 2 போகலாம். அதே போல இந்த ஐக்குலையும் நாளைக்கு 8வது பார்க்கும். சரியா? அதை நீங்க ரெடியா இருக்கும். சரியா? ஓகே. தேங்க்யூ சோ மச். உங்களை நாங்க நாளைக்கு பண்ணிருக்கீங்க. நாளைக்கு நேரடி கிளாஸ் இருக்கிறபடியே இல்ல. இனி திங்கட்கிழமை சந்திப்போம். பாய் பாய். எல்லாரும் தயவு செய்து வைங்க. அதே போல உங்களுக்கு மாவட்ட பி பேப்பர் ஒன்று போட்டிருக்கேன், அதையும் செய்து வைங்க. ஓகே, தேங்க்யூ. பாய் பாய்.